பாருங்க கைஸ், இப்போ போட போகிறேன் ஒரு சிக்கன் கிரேவி. சூப்பராக பாருங்க. வாவ், அமேசிங். நம்ம வீட்டிலே போல் இல்லை, ஸோ ஸ்டீல் போல்லே போட்டுருக்கு. ஓகே கைஸ், வீட்டிலே என்ன இருக்குது அதை கூட தான் பண்ண முடியும். பாருங்கள், ஃபேன்டாஸ்டிக் ஒரு கிரேவி. ஸோ நம்ம கூட ரெடி ஆயிடுச்சு. பாஸ் இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஆனியன், க்ரீன் சில்லி, ஆயில், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சுன்னா, ஃப்ரை ஆயிடுச்சுன்னா கார்லிக் போடலாம். கார்லிக் நான் பீல் பண்ணிட்டுருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், போடுறோம். சுந்தால் பொடி 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 கார்லிக் போடுற மச்சான். கார்லிக் போட்டு நல்லா சாட்டே பண்ணி ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆகணும் ஆனியன் நல்லா. ஏன்னா நம்ம இதை ஹோம் ஸ்டைல் ரெடி பண்ணியிருக்கு. வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறேன், பட் இதை ரூமில் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி ஆஃப், நம்ம எப்படி தான் சமைச்சு சாப்பிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். என்னென்ன போடுற சிம்பிள் ரெசிபி தான், வீட்டில் எப்படி பண்ணுறோம். ஓகே கைஸ், நம்ம வீட்டில் எப்படி தான் கட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ரூம்லே கட்டிங் போர்டெலாம் ஒன்றுமே இல்லை, பில்லர்லேயே வச்சு தான் கட் பண்ணியிருக்கு. நீங்கள் வேணும்னா நீ கட்டிங் போர்ட்லேயே கட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், டொமேட்டோ கட்டிங் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். இன்னும் ஃப்ரை ஆகலை, இப்போ டைம் ஆகல. ஆனியன் ப்ரௌன் ஆகுது, அதனால தான் அப்படியே வச்சுருக்கு. நல்லா ப்ரௌன் ஆகணும் ஆனியன். அப்புறம் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹோட்டலில் வீட்லேயே எப்படி சமையல் எல்லாமே சொல்ல போகிறோம். நம்ம இதை இண்டக்ஷனில் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ ரெடி ஆகும். நீங்கள் இன்னும் கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். இந்த நம்ம நார்த் இந்தியனில் வீட்டிலே லோக்கல் ஸ்டைல் நம்ம சமைக்கிறோம். ஓகே கைஸ், பாருங்கள் கைஸ், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு ஆனியனு. இந்த மாதிரி, ஏன்னா பச்சை பச்சை பண்ணக்கூடாது, ஏன்னா ஃப்ளேவர் வராது ஆனியன். அப்புறம் தான் டேஸ்ட் வரும், சூப்பராக டேஸ்ட் வரும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன். இப்போது ஃபைனலி நான் சிக்கன் போட்டு போகிறேன். பாருங்கள், சிக்கன் போட்டு அப்படி சாடி போடணும். பாருங்களா, சிக்கன் போட்டால், சிக்கன் நம்ம 1 கிலோ சிக்கன் இருக்குது, நான் 5 பேர் சாப்பிட்றோம். ஓகே, பாருங்கள் எப்படி இப்போ நல்லா குக் பண்ணோம். எப்படி பாருங்கள். ஓகே, சூப்பராக சிக்கன் கறி ரெடி ஆகுது. நீங்கள் என்ன கண்டிப்பாக ட்ரை பண்ண நம்ம ரெசிபி. இப்போ நான் ஒத்து போகிறேன். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தக்காளி வெட்டி இன்னும் நல்லா குக் பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பராக. கொஞ்சமாக மஞ்சத்தூள் அள்ளி போடுங்க. மஞ்சத்தூள்லாம் செம்ம டேஸ்ட் வரும். அவ்வளோ வரணும் கசப்போ. கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கு. சில்லி பவுடர்னா காரம் போட்டிருக்கு. காரம் இன்னும் கலர்லாம் சூப்பராக வந்துடும். இப்போ ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கு. மிக்ஸ் பண்ணுங்க நீங்கள் கூட. ஓகே கைஸ், இப்போ போட போகிறோம் கொரியண்டர் ரூட்டு. அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் வரும் சிக்கன். பார்த்தீங்களா, நல்லா கலராக வந்துச்சு. சிக்கன் சூப்பராக வந்துச்சு கலர்லாம். இப்போ தண்ணி எல்லாமே வெளியே வரணும், இது சிக்கன் தண்ணி. அப்புறம் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சம் குக் பண்ணோம். ஓகே, மேக்ஸிமம் இந்த சிக்கன் 1/2 அன் ஹவர் குக் பண்ணோம். அப்புறம் தான் நல்லா குக் ஆகிடும். அது நல்லாயிருக்கும், சாப்பிடுறது சாஃப்டாக இருக்கும் சிக்கன். கொஞ்சம் மூடி வச்சு அப்படியே வைக்கலாம். ஓகே கைஸ், பாருங்கள் கைஸ், சூப்பராக ஒரு கிரேவி நல்லா வந்துச்சு. மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம சிக்கன் இது ரெடி. இப்போ சால்ட் போடுறா. சால்ட் நம்ம எவ்வளோ தேவை இருக்குது அதே மாதிரி சால்ட் போடணும். இப்போ போட போகிற கொரியண்டர் பவுடர் போட போகிறேன். 2 ஸ்பூன் போடலாம். இப்போ லாஸ்ட்டில் தான் போடணும். கொஞ்சம் நல்லா இது, அப்புறம் தான் நல்லா ஃப்ளேவர் வரும். இப்போ சால்ட் போட்டுருக்கு. பாருங்கள், கிரேவி சூப்பராக வந்துச்சு. ஸ்பைசி எல்லாமே இன்னும் கொஞ்சம் குக் பண்ணோம். இன்னும் 15 மினிட்ஸ் குக் பண்ணோம். இன்னும் குக் ஆகட்டும்.
நான் சால்ட் ஆல்ரெடி போட்டுருச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக வந்துச்சு. கொஞ்சமாக வாட்டர் தண்ணி கொஞ்சமாக போடணும். ஏன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி இதை சோறு கூட அப்படி சாப்பிட மாதிரி. ஓகே, தால் இல்லை ஒன்றுமே இல்லை, இதை சிக்கன் வெஜ் மட்டும் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை பண்ணோம், குக் பண்ணோம், இன்னும் நல்லா குக் பண்ணோம். அப்புறம் எல்லாமே இதை பச்சை ஃப்ளேவரில் எல்லாமே ரா ஃப்ளேவரில் எல்லாம் அவுட் சைட் ஆகிடும். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கோரியண்டர் சாப் போட்டு போகிறோம். இன்னும் நல்லா சூப்பராக ஒரு ஃபேண்டாஸ்டிக் கிரேவி ஒரு சிம்பிளாக பார்த்தீங்களா ரெடி ஆக போகிறேன். பாருங்கள், இப்போ போட போகிற கோரியண்டர் சாப் பார்த்தீங்களா, கொஞ்சமாக கோரியண்டர் சாப் வீட்டிலே அவ்வளோ கொஞ்சமாக இருந்துச்சு, அதனால் நீங்கள் போட்டிருக்கேன். வீட்டிலே என்ன சுச்சுவேஷன் இருக்குது அதே மாதிரி தான் இதை சிக்கன் கறி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக சிக்கன் கறி இன்னும் நல்லா கொதிக்கணும். ஸோ இன்னும் மூடி வைக்க போகிறேன். பாருங்கள், மூடி போட்டேன், மூடி அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெரி நைஸ். எல்லாமே ஸ்பைசி, எல்லாமே ரோகன் மேலே வந்துச்சு. சூப்பராக ஒரு நம்ம ஃபேண்டாஸ்டிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ அவ்வளோதான் ஃபைனலி. வீடியோ பிடிச்சிருங்க, லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணி கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், ஒரு சிக்கன் கிரேவி ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி ரெசிபிக்கு. நீங்கள் கூட வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், பை பாய்.